கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் தலைமறைவாக இருந்த தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார். கரூரில் கடந்த சனிக்கிழமை தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டபோது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணைச் செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் மீது மரணம் விளைவித்தல், ஆபத்தை விளைவிக்கும் செயலில் ஈடுபடுதல், கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் முதல் குற்றவாளியாக குறிப்பிடப்பட்டிருந்த தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமறைவான நிலையில் அவரை தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை பகுதியில் கட்சி நிர்வாகி வீட்டில் பதுங்கியிருந்த மதியழகனை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவரை கரூர் அழைத்து வந்த தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணைச் செயலாளர் நிர்மல்குமார் உள்பட முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிர்வாகிகளையும் கைது செய்ய திட்டமிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் குறித்து சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பிய 3 பேரை சென்னை போலீசார் கைது செய்தனர். முன்னதாக பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் பதிவிட்ட 25 சமூக வலைதள கணக்காளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாஜக கலை மற்றும் கலாச்சாரத்துறை மாநில செயலாளர் சகாயம், மாங்காடு பகுதியைச் சேர்ந்த தாவேகா உறுப்பினர் சிவனேசன், ஆவடி பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் ஆகிய 3 கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் மற்ற சமூக வலைதள பக்கங்கள் மீது பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ள காவல்துறை, வதந்தி பரப்புபவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.